உயிரை குத்து கத்துறாங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாரு பேசாம இருந்தாலும் நான் பேசுறது கேட்கும். இல்லைன்னா நான் மாட்டை ஆட்டிட்டு காலைல காய்ச்சி வாங்கி கொடுப்பேன். நான் சொல்ல மகாராஜா இது வாங்கிய மகாலட்சுமி மகாராஜா இருந்தாங்க மகாராஜா சளி பிடிச்சிதான் மாத்திக்க. நான் யாரு, என் பேரு, எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாருன்னு கேட்டா ஏதான் நான் உங்க அம்மா புள்ள குத்து மாதிரியும் உள்ள வாங்கதான் அம்மா உள்ள குத்துறதா அப்பா தெரியாது யாருக்கும். விளக்க சொன்னா தெரியும் ஐயா. உலகத்தை சத்தியமா வாயாலே சொல்லு சொல்லு கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு ஆடவே மொத்த நம்மளையா ஒரு மொட்டை சுடுவாங்க நினைச்சுக்கிறேன். பூம்பு மாட்டேன் ஐயா ஏன் நாமதேவன்டா? ஓஹோ சதஸ் முக ராவணன். சதஸ் முக ராவணன் மச்சான். ஓய் எனக்கு எத்தனை முகம் தெரியுமா? எத்தனை முகம்? எத்தனை தலை தெரியுமா ஐயா? எத்தனை தலை ஐயா? 100 தலைடா ஐயா. 100 தலையை கொண்டு என்னுடைய என்னுடைய நாடு இருக்கிறது. நாடு ஐயோ சைலன்ஸ். பேசாதப்பா பேசாதே. அங்க டீ குடிக்கணும் கம்முன்னு குடிங்க. பேசாதம்மா பேசாத. சொல்லுங்க ஐயா. என்னுடைய நாடு இருக்குது. நாடு
அது எப்பேர் வெட்ட நாடு சுடுகாடு ஐயா அங்க பாரு நம்ம புள்ள வந்த உனக்கு அங்கே கிடக்குது பாரு மச்சான் பாரு வேற ஒயின் ஷாப் பாரு நெடுப்புல அங்கே தான் இருக்குமா 24 மணி நேரம் பாரு ஐயா பாரு கிடையாது பெருத்ததோ நாடு என்னுடைய நாடு இருக்குது அதோ சாகர தீவு மச்சான் சதஸ்முக ராவணன் சாகரா தீவு எப்படி பொருத்தமா இருக்குது பாரு முதல்ல என்ன நீயே கேட்டு இந்த சாகர தீவை பரிபாலம் செய்து வரக்கூடிய என்னுடைய நாமதேயம் சதாசிமுகராவணன் என்னுடைய குளம் இருக்கிறதே குளம் அதுதான் சூத்துக்காவிர குளம் மச்சான் கட்டியாரா இம்மா உதவாகற உன் கறி என்ன கறி என்னுடைய குளமொழி தெரிய வராது சொன்னால் தெரியும் இந்த அரக்கர் கூட்டத்துக்கு பேசலாமா காலைல பேசலாம் சைலன்ஸ் அரக்கர் கூட்டத்துக்கு தலைவர் யார் என்று தெரியுமா அவர்தான் அப்படி இருந்த காசி பரிசிக்கும் அதி திதி என்று சொல்லக்கூடிய பிறந்தவர்கள் தான் அதிக்கு பிறந்தவர் அரக்கர்கள் திதிக்கு பிறந்த தேவர்கள் ஐயா இந்த தேவர் அனைவரும் கூடி இந்த அரக்கர் கூட்டத்தை அழித்துக் கொண்டு வந்தார்கள் ஆமா அப்படி அழித்துக் கொண்டு வருகிற தருவாயிலே கைலாயமே பொறுப்பிட அமர்ந்துள்ள 2011 திருமணத்தை பரம கடவுளிடம் நாங்க வரத்தை வாங்கினோம் எங்களை யாருமோ அழிக்க கூடாது எங்களை வெல்லவோ இருக்க கூடாது அப்படி என்று வரத்தை வாங்கினோம் அப்படி எங்களை அழிக்கின்ற தருவாயிலே ஐயோ ஒரு வாழை மரம் ஆகப்பட்டது வெட்டினால் பக்க கல்யாணம் அது தன்மையாக துளுத்து வர வேண்டும் எங்க அரக்கர் கூட்டம் எங்கள் அரக்கர் கூட்டத்துக்குலாம் தலைவர் யார் தெரியுமா அவர்தான் சுக்ராச்சாரியோர் அரக்கர் கூட்டத்தார குரு தலைவர் சுக்ராச்சாரியார் ஆமா அப்படி இருந்தாலும் பையோடே மனுஷர ஒரு குரடா பையா என்னமென்று சொல்வேன் மனசுல ஒரு நீ வந்து கண்ணுக்குள்ள முட்டு என்ன ஐயோ என் பொண்டாட்டிக்கு வீராசாமிக்குது உன் பொண்டாட்டி வீராசாமி அண்ணாவதுல போட்டுச்சு ஐயோ சும்மா முன்னாடி ஆண்டு வச்சுட்டேன் அப்பல பாப்பா ஐயா என்ன வென்று சொல்லுவேன்
படித்தேனோ இல்லை குறைபடிதான் அளந்தேனோ பிச்சை என்று கேட்பவருக்கு நான் இல்லை என்றுதான் சொன்னேனோ நான் போன ஜென்மத்துல செய்த பாவமோ இல்ல இந்த ஜென்மத்துல செய்த பாவமோ ஐயோ டேய் நான் இருந்த பிற்பாடு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு புள்ளடா ஐயா சொன்னா அப்ப நான் எதுக்குறேன் ஐயா புள்ள கொடுக்குற மருந்து என் பொண்டாட்டி கொடுப்பேன் பொண்டாட்டி அப்படியே படி வச்சா கொடுப்பேன் ஐயோ அது கூட மகாராஜா அப்படி படி வச்சுட்டு சத்தியமா சூப்பரா கொடுப்பேன் இல்லைன்னா நான் அழுகுறேன் இவர் என் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுப்பேன் மகாராஜா 4 புள்ள மகாராஜா ஒரு புள்ள கொடுக்க மாட்டேன் ஏய் எருமை ஆட்டக்காரனா இலக்காரன்னு ஆட்டக்காரும் 10 மாசம் 300 நாள் சுமந்தான் பெத்தாங்க உங்களை மாரி ஆளும் 10 மாசம் தான் பெத்துக்கிறாங்க மட்டும் 8 மாசத்துல போட்டாங்க ஐயா அப்படி இருந்தா போதிலோ என்னுடைய மனக்குறைய சொன்னா உனக்கு 4 புள்ளைக்குது அதுல ஒரு புள்ள தரன்றியே எறும்பு கோமியம் எக்கிட்டு உதவுமா ஏண்டா இப்ப இருக்கிற புள்ள டேய் இப்ப இருக்கிற புள்ள அப்பா அம்மாவுக்கே சோறு போட மாட்டேங்கிறாங்க உன் புள்ள வந்து போடுமா ஐயோ சூப்பரா போடும் டேய் இது எப்பேற்பட்ட உலகம் இது தெரியாது அப்படி இருந்தாலும் நான் தனிமையாக அழுது கொண்டு பழமை இருந்தால் வேலைக்காக ஏனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மகாராஜா சத்தியமா 4 முன்னாடி 4 குத்தி வச்சுக்கிறேன் புள்ள மட்டும் இல்ல ஏண்டா கல்யாணம் ஆகல புள்ள மட்டும் 4 எல்லாம் கல்யாணம் பண்ணி அங்க விட்டு வந்துடுறேன் நான் கூட்டி கொடுத்துட்டு வரேன் சரி விடு வா சரி அதுவும் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என் மனைவி அழைக்க வேண்டும் என் மனைவி அழைத்ததுக்கு முன்பாக இந்த சாமிக்கு சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு ஐயா நாட்டு போறா ஐயா நாடு புறாவு சின்ன வீடு சிம்மனரன் நான் முகனைய படைத்தவன் அவன் நம்ம எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நாடகமாய் நடித்தவன் அவன் நாடகம் சின்ன வீடு சிம்மனரன் அவன் நம்ம எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நாடகமாக நடித்தவன் அம்மா நாடகமாக நடித்தவன் நாடு புறாவு சின்ன வீடு கொண்ட ஸ்ரீ நமோ நாராயணுக்கு யாரு பிள்ளை தெரியுமா பிரம்மதேவன் பிரம்மதானவட்டவர் 2 பொம்மையாக செய்தார் 2 பொம்மை என்ன பொம்மை தெரியுமா ஒன்று ஆண் பொம்மை இன்னொன்று பெண் பொம்மை இந்த 2 பொம்மைக்கும் காத்த விட்டு இந்த உலகில நடமாடும் வண்டியாக அமைத்து விட்டார் அப்படி அமைத்து விட்டாலும் டேய் அவர் எப்படின்னு பாடுறாரு இந்த கூடு விட்டு உயிர் போகும்போது இந்த கூடு விட்டு உயிர் போகும்போது நாம் கொண்டு போவதொன்று கிடையாது ஐயா கூடு விட்டு உயிர் போகும்போது ஐயா கொண்டு போவதொன்று கிடையாது ஹரி கோவிந்தா கோவிந்தா என்று பவன் இருந்தாகும் நேரம் வரம் தடுப்பவன் நாள கல்வி தரும் குல தரும் பொத்திர விலக தரும் குல தெய்வமாக அருள் படுபவன் இந்த கூடி விட்டு
விட்டு உயிர் போகும் பொழுது போது நம்ம கொண்டு போவது ஒன்றும் கிடையாது. ஒண்ணும் இல்ல. ஏய், ஒரு பிள்ளையாகப்பட்டது ஆமா சரி. இந்த பூமியில பிறந்தால் எப்படி பிறக்க சொல்லு? ஓஹோ, 2 கைகளை மூடிக்கொண்டு பிறக்குமா? 2 கரத்தையும் ஏன் சொல்லு? ஏய், இந்த பூமியில நான் ஜெயித்தால் இந்த உலகமே எண்ணித்தான். ஓ என்னத்தான்? இந்த பொன் பொருள் ஃபுல்லா எண்ணித்தான் என்னத்தான்? அப்படின்னு 2 கையில மூடி கொண்டு பிறக்குமா? ஆனா சாகும்போது யாருன்னா சாகும்போது பாத்தியா? ஐயா சொல்லு எப்படி ஐயா? சாகும்போது இந்த 2 கையும் இப்படி பிரிச்சு விட்டு. ஆமா ஐயா. ஏன்னு கேளு. எப்பா நான் எதுவுமே கொண்டுட்டு போல. ஓஹோ, நீங்க நாளைக்கு திரும்பி குடம் பண்ணுங்கடா. ஓ குடம் பண்ணுங்கடா. எல்லாம் இந்த மண்ணு எண்ணிது, இந்த ஊடு எண்ணிது, அந்த வண்டி எண்ணிது. அப்படி என்று யாரும் நினைக்க கூடாது. அதனால அது வரைக்கும் அந்த தெய்வத்தை எப்படி வாழ்றாங்க? எப்படி எப்படி? தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார், நம் ஜென்ம விரோதிகளை தடுப்பார். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார், நம்ம ஜென்ம விரோதிகளை தடுப்பார். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார், நம் ஜென்ம விரோதிகளை தடுப்பார். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார், நம்ம ஜென்ம விரோதிகளை தடுப்பார். நரசிங்கமா காட்சியில் வந்து அங்கமெல்லாம் பிளந்து திசையனுக்கு அருள் கொடுத்தவன். அரிசித்த சித்த நின்று முத்தமிழ் முதல்வன் என்று தேசம் எங்கு பேரெடுத்தவர். அவ தேசம் எங்கு பேரெடுத்தவர். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார். கொடுப்பா. ஏய், ஒருவருக்கு நம்ம அள்ளி கொடுத்தா சத்தியமா அந்த சாமி நம்மளுக்கு தேடி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஆமா ஆமா கொடுக்கும். சேவை கொடுக்கும். அதனால நம்ம கிட்ட ஒரு பிச்சின்னு ஒண்ணு கேக்குறாங்கன்னா ஆமா நம்ம கையில இருக்கிறத கொடுத்துடணும். என் கம்பெனி வாடகை மாதிரி. ஏய், சத்தியமா ஐயா, 1 ரூபாய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. அது தன்மையாக நம்ம கொடுத்தா நம்மள சும்மா விட மாட்டோம் ஆண்டவன். எதுனா ஒரு வழியில ஒரு வழியில காட்டுவாரு. ஆமா ஆமா. அடுத்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அந்த பாண்டவர் கேட்டதெல்லாம் மண்ணு, அந்த பாண்டவர் கேட்டதெல்லாம் மண்ணு, சபையில் பங்கம் போன அழுதால் ஒரு பொண்ணு. அன்று பத்திர படித்த மாலா பத்திர கொடுத்த மகாபாரத போரை முடித்தவன். பூமி பாரத தீர்த்த ராமசாமியின் பாட்டு பாட பாண்டவருக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தவன். அப்படி இருந்தாலும் சக்தி ஒன்று, சமயம் பலவராக அமைக்கப்பட்டு அம்மன். அம்மன் சாமி தெரியுமா? அம்மாவா? சொல்லுங்க. அங்காளம்மன். ஓ அங்காளம்மன். ஆமா, சக்தி ஒன்று சமயம் பலவாறு அமைக்கப்பட்ட அந்த அம்மனுடைய பாதத்திற்கும் அந்த அம்மனுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஐயா பேர் கலியமூர்த்தி ஐயா. ஆமா கலிமுத்தி. கல்ட்டில மூட்டி. கட்டில மூட்டி. இன்னைக்கு நாளைக்கு அவங்க சாப்பாடு தான் சாப்பிட போறோம். என் மவன நாளைக்கு சோறு இல்லாத வீட்டுக்கு போயிடுவேன். சொல்லி வச்சிடறான் நாளைக்கு கறி கோயம்பு சொல்லி சாம்பார் போட்டீங்களா அது கேட்க. ஏய், கலியமூர்த்தி ஐயா அவருடைய வாத்திற்கும் அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதித்திருக்கும் அமர்ந்திருக்காங்க பத்தியா? கிராம பொதுமக்கள் அவருடைய பாதித்திருக்கும் இந்த ஊரை சேர்ந்த தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர், முன்னாள் தலைவர், இன்னார் தலைவர், விழா குழுவினர் அனைவரும் பாதித்திருக்கும். நம் கம்பெனி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையாரசங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்ப நாடக சபா உரிமையாளர் கோடையிடி மிருதக சக்கரவர்த்தி பிரகாசையா அவருடைய அவருக்கு உரிமையாக இருக்கக்கூடிய கோயில்பட்டை சேர்ந்த ராமராஜ நாடகாசிரியர். ஓ ராமராஜ நாடகாசிரியர் அவருடைய பாத்திற்கும் மற்றும் மலையாள சமூகத்தை சேர்ந்த பாலகிருஷ்ண நாடகாசிரியர் அவருடைய பாத்திற்கும் நம் கம்பெனி இருக்கக்கூடிய
அனைத்து நாடக ஆசிரியருக்கும் அவருடைய பாத்திற்கும் எனக்கு குருவாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த லாலா குருந்தூரை சேர்ந்த கிருஷ்ண நாடகாசிரியர் அவருடைய பாத்திற்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். ஐயா பேர் ஏழுமலை. கோடுங்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை ஐயா. பாத்தியா யாரு பேர் ஏழுமலை? பகவான் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஏழுமலை ஐயா அவர்கள் என்னை பாராட்டி வழங்கப்பட்ட ரூபாய் எவ்வளவு என்றால் 51. அண்ணன் குடும்பத்தில் அந்த எம்பெருமானும் இந்த அம்மனாகப்பட்ட காரியம்மனும் அந்த குடும்பத்தில் இருந்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தை கொடுக்குமாறு அந்த அம்மனை வேண்டிக் கொள்கிற சுபேஜயம். அப்படி இருந்தாலும் ஐயா அனந்தபுரி கிராமத்தை சேர்ந்த எனக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய ஜோதி பஸ் ஓட்டுநர். ஆமா, நல்லா இருக்கிற பஸ் கூட ரோட்டு மேல வருவாரு. அனந்தபுரத்தை சேர்ந்த ஐயனார் அண்ணா அவர்கள் எனக்காக வழங்கப்பட்ட ரூபாய் ஐயனார் அண்ணா அவர்கள் எனக்காக வழங்கப்பட்ட ரூபாய் 501. அவனும் காசு 501 எனக்காக வழங்கப்பட்ட ரூபாய் 501. அண்ணன் பேர் பத்து ஐயனார். யாருக்கு ஐயனார்? அந்த அரிக்கும் அரணுக்கும் பிரதமையார் ஐயனார் என்று சொல்வார்கள். ஐயனார் என்று சொல்வார்கள். அப்படி இருந்தாலும் அந்த ஐயனார் குடும்பத்திலே அந்த எம்பெருமானும் இந்த காளிகா தேவியும் குடியிருந்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுபேஜயம் ஐயா. அப்படி இருந்தாலும் வந்து வெகு நேரங்கள் ஆகிவிட்டது. இன்றைய தினத்திலே என் மனைவி அழைக்க வேண்டும். ஐயா நான் அப்படி சோறு இல்லைனாலும் இருப்பா ஐயா. நான் பொண்டாட்டி இல்லைன்னா ஐயோ ஐயோ இப்படி சோறு இல்லைனாலும் இருப்பேன். என் பொண்டாட்டி இல்லைனா இருக்க மாட்டேன். சத்தியமாவா? ஆமா. அந்த புறத்திலே என் மனைவி ஏகப்பட்டு சர்க்குணாவதி இருப்பான். யாரு? சர்க்குணாவல்லி இருப்பான். சர்க்குணாவல்லியா? ஆமா, அவளை அழைத்து வா. சர்க்குணாவல்லி தருப்போம். அண்ணாடார்
அடியணையா